ஹாய் ஹோல், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ப்ளவுஸ் மார்க்கிங்கில் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ஆரி ஒர்க் பண்ணுறதுங்க அப்படின்னாலே ப்ளவுஸ் மெட்டீரியல் வந்து மினிமம் வந்து 1 மீட்டர் இருக்கணும். ஸோ 1 மீட்டருக்கு கம்மியாக எடுத்திங்கன்னா உங்களால் ஒர்க் பண்ண ஒரு ஃப்ளெக்சிபிளாகவே இருக்காது. ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம ஃப்ரேமில் தான் போட்டு ஒர்க் பண்ணுறோம். இப்போ இதே காட்டில் போட்டு ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 90 மீட்டர்ஸ் கூட ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஷார்ட் ஸ்லீவாக இருந்தால் ஒல்லியாக இருக்காங்க அப்படின்னா பரவாயில்ல அது. ஆனால் இதே வந்து நீங்கள் ஃப்ரேமில் போட்டு ஒர்க் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு பார்ட், அதாவது ஒவ்வொரு பார்ட்ஸ், இந்த ஒரு ஸ்லீவு, இன்னொரு ஸ்லீவு, நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு, இது எல்லாமே தனித்தனியாக நம்ம போட்டு தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது நமக்கு ஒரு டிசைன் வந்து இன்னொரு டிசைனை வந்து நமக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி இருக்கணும்னா 1 மீட்டர் கிளாத் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. இதே வந்து கொஞ்சம் சப்பியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 120, அதாவது 1 மீட்டருக்கு மேலேயும் எடுத்துக்கோங்க, ஒரு 1.25 மீட்டர் கூட எடுத்துக்கோங்க லாங் ஸ்லீவாக வைக்கிறாங்க அப்படின்னா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதும் ஒரு லாங் ஸ்லீவ் தான். அதுவும் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் சப்பியாக இருக்கவங்களோட ப்ளவுஸ் தான் எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு வந்து இந்த கிளாத்தில் எப்படி நம்ம வந்து அளவு மார்க் பண்ணிவிட்டு நம்ம எப்படி ஸ்டிச்சஸ் போடுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் மெட்டீரியல் எப்போவுமே எடுத்தோடனே 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா 2 சைடும் பார்டர் வருது. இப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக முதுகில் இடுப்புக்கு வந்து இந்த பார்டர் வச்சு போட்டால் தான் நம்மளால் இந்த கிளாத்லேயே வந்து ஒர்க் போட முடியும், ப்ளவுஸ் ஸ்டிச்சஸ் பண்ண முடியும். ஒருவேளை அவங்களுக்கு வந்து இந்த பார்டர் வந்து எனக்கு இடுப்புக்கு வேண்டாம் அப்படின்னாங்கன்னா அப்போ ஸ்லீவ் வந்து சின்னதாக தான் வச்சுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து கிளாத்தை வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க சென்டர் பாயிண்ட் எடுக்கிறதுக்காக. இந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுருக்கமாக இருக்குது. இந்த இடம் இதுவாக இருக்குது, இதோ அதனால் நான் இதை விட்டுட்டு தான் நான் மார்க் பண்ணுறேனே. எதுக்குன்னா கிளாத் வந்து கொஞ்சம் டேமேஜாக இருக்குது, அதனால் நான் மார்க் பண்ணுறதே இவங்களுக்கு இங்கேருந்து இப்படி தான். இது வந்து நம்ம அயர்ன் பண்ணிக்கலாம், அயர்ன் பண்ணிவிட்டு கூட வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம். ஏன்னா இங்கே வந்து அவங்க கட்டிங் போயிடும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும், அதனால் நம்ம இப்படி மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு சென்ட்ரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா இந்த மடிப்பு வந்து உங்களுக்கு இருக்கிற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப இதை வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? 4ஆக இப்போ நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இங்கே வந்து உங்களுக்கு தெரியுதா எடுத்துருக்கோமா? இப்போ இதுக்கும் நம்ம வந்து சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கணும். இப்போ இப்படி பார்த்தீங்கன்னா இதுதான் சென்டர் பாயிண்ட். இங்கே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து இதோட சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணியிருக்கோங்க. ஸோ இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து எப்போவுமே வந்து கீழே நீங்கள் ப்ளவுஸ் வந்து பேக் நெக் மார்க் பண்ணாலும் சரி, இல்லை ஸ்லீவ் மார்க் பண்ணாலும் சரி, ஒரு 1 இன்ச் வந்து உங்கள் கிளாத்தில் விட்டுருங்க. அது சில்க் த்ரெட்டாக இருந்தாலும் சரி, இல்லை சாரியோட மெட்டீரியலாக இருந்தாலும் சரி. ஏன்னா நமக்கு வந்து கீழே வந்து மடித்து தைக்க அட்லீஸ்ட் 1/2 இன்ச்சாவது விட்டால் தான் நமக்கு வந்து ஃபோல்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தைக்கும்போது. இல்லைன்னா உங்கள் டிசைனே மடித்து தைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா லைனாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ நல்லா டார்க்காக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. இந்த ஸ்லீவ் மார்க் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ளவுஸோட ஸ்லீவை இந்த மாதிரி வந்து இந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா சென்டர் பாயிண்ட்டாக, அந்த சென்டர் பாயிண்ட்டில் இப்படி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு மெத்தடு. இது வந்து ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், திரும்பவும் இதுலேயும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டேப் வச்சு அளந்துட்டு கூட மார்க் பண்ணிக்கலாம். இன்ஸ்டேப் வச்சு இதோட லென்த்தை நீங்கள் இதே மாதிரி அளந்துட்டு, இப்போ 11 இன்ச்சஸ் வருதா? ஸோ அந்த 11 இன்ச்சஸை நீங்கள் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கலாம். தனியாக ப்ளவுஸை போடாமல் கூட மார்க் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையானது ஒரு 2-3 அளவு தான் தேவைப்படும். ஸோ இந்த ஷோல்டரோட இந்த ஸ்லீவோட ஹைட்டு, ஸோ இதோட வித்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். இந்த ஆம்கோல், அந்த சைடு கட் வருது இல்லையா? ஸோ இந்த சைடு கட் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஆம்கோல் மார்க் பண்ணணும். ஏன்னா ஸ்லீவ் வந்து எது வரைக்கும் வருது அப்படின்றது. ஸோ இங்கே பார்க்கும்போது இந்த பேக், இந்த கரெக்டாக இந்த ஜாயின், ஸோ
ஸோ இதை மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதை வந்து நம்ம வந்து இங்கே போட்டிருந்தோம் இல்லையா ஸ்லீவு, ஸோ இந்த பக்கம் மார்க் பண்ணுறதுக்கு ஸ்லீவை வந்து அப்படியே ஆப்போசிட் சைடாக அப்படியே மாற்றி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதே மாதிரி தான் இங்கே நீங்கள் இந்த ஹைட்டு வச்சுட்டு ஹைட்டை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். இங்கே வந்து அதோட விட்டு, இங்கே வந்து சைட் கட், அதுக்கப்புறம் இங்கே வந்து ஹார்ம் கோட். ஸோ இப்படி தூக்கி தான் இங்கே மார்க் பண்ணணும். இது ஓகேவா? இது முடிஞ்சிருச்சு. ஸோ ஈஸியாக நமக்கு ஸ்லீவோட மார்க்கிங் வந்துடும். இந்த மாதிரி லாங் ஸ்கேலோ இந்த மாதிரி வந்து வேக்ஸ் டிசி அண்ட் வந்து இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ்ஸு இதெல்லாமே வந்து கொஞ்சம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் ஒரு பேசிக் மெட்டீரியலாக வச்சுக்கோங்க. ஸ்கேல் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த டாட் லைன்ஸ் எல்லாமே வந்து இது ஜாயின் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து இப்படி இருக்கும். இந்த வளைவு இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே வரும்போது இதை லைட்டாக இப்படி ஒரு கர்வ் மாதிரி கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு ரெடி அளவு, அதாவது நம்ம ப்ளவுஸ் போடுறோம் இல்லையா, தைச்ச பிறகு என்ன அடையாளம் இருக்குமோ அந்த அளவு தான். இது வந்து தைக்கிறவங்க வந்து நமக்கு இங்கே கொஞ்சம் துணி விட்டு கட் பண்ணி தான் நமக்கு தைப்பாங்க. ஸோ அதனால் எப்போவுமே மார்க் பண்ணும்போது ஸ்லீவுக்கோ பேக் நெக்குக்கோ ஃப்ரண்ட் நெக்லாம் போடும்போது துணி அட்ஜஸ்டபுளாக இருக்கான்னு பாருங்கள். மேக்ஸிமம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஷார்ட் ஸ்லீவாக இருந்தால் கூட கொஞ்சம் லீனாக இருந்தால் கூட நீங்கள் 1 மீட்ரு வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஒரு 80 மீட்டரில் இருக்குன்னா உங்களுக்கு ஆல்ரெடி டெய்லரிங் தெரியும் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு. ஸோ டெய்லரிங் தெரியாதவங்க நீங்களே மார்க் பண்ணி போடுறீங்க அப்படின்னா 1 மீட்டர் எடுத்துக்கோங்க. ஓகேவா? 80 மீட்டர் இருந்தால் அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது, போட வராதுன்னு சொல்லிட்டு நீங்கள் 1 மீட்டர் சில்க் காட்டனில் எடுத்து ஒர்க் பண்ணுங்கள். அது நல்லாயிருக்கும். ஸோ இந்த எப்போவுமே வந்து கீழே வந்து ஒரு 1 இன்ச்சோ இல்லை 1/2 இன்ச்சோ விட்டுருங்க. பேக் நெக்குக்கு போடும்போது அந்த மாதிரி விட்டுருங்க. இந்த சைடு போடும்போது நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து டிஸ்டன்ஸ் விட்டுட்டு போடுங்க. ஸோ இதே மாதிரி தான் இன்னொரு ஸ்லீவ் மார்க் பண்ணணும். ஸோ நெக்கு ஃப்ரண்ட் நெக்லாம் எப்படி மார்க் பண்ணணுன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.